இவ்வளவு நேரம் அடக்க ஒடுக்கமா பேசிருக்கேன். நான் அடி ஏறி நின்று ஒரு அடி வச்சா வாரி சுட்டு புடு ஜாக்கிரதை. சத்யராஜா பாத்தியா இல்லையா? சத்யராஜா பேருக்கு காலி முகாசு மாதிரி ஒரு காலி பிடித்து மண்ணாடி கேட்கிறேன். வாத கர்ப்பமாக இருக்கிறேன். தூக்குப்பா உன்னை நம்பி வந்ததுக்கு எனக்கு நல்லா செஞ்சுட்டடா எப்போ ராஜா பட்டு குஞ்சம் கை விடுறாண்டா அட பாய்ங்க நெறிமாத கர்ப்பிணியாக இருக்கின்றார்கள் என்று பார்த்து அவர்களுக்காக பாலும் பழமும் பன்னீர் எடுத்து வச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஒரு வார்த்தை சொன்னா அவ கையில
யார் துரோகம் பண்ணாங்க தெரியாது இவங்க போயிட்டு அவர் உன்னதான் பாத்துக்கிறாரு அது நிறைவேறி போச்சு பாரு இப்போ போது நிறுத்துங்க. உங்களுடைய மனைவி என்னுடைய அக்கா வந்தா அவளை நல்ல முறையில பார்க்க வேண்டுவதற்காக பால் பஞ்சநீர் கொடுத்தா அவ கையில இருக்கக்கூடிய சாமி பண்ணி என்னை வேட்டையாடி விட்டாங்க. அவர் மோசமான சொன்னா இல்லையா நீ ராம்சர் மேலே பேச கட்டுறியா என்னுடைய குலதெய்வமே எனக்கு அதான் அவ கையில வச்சிருக்கல சாட்டை அதான் என்னை அடுத்தது ஓடி வந்த எப்படியா யாரு? ஏய், இவள மாதிரி ஒத்தமை பத்தினி யாருமே இருக்க மாட்டாங்க. வரையிலே சொல்றேன் இங்க வராத போய் என் வார்த்தை கேளுங்க. அகத்து நகர் யாரு? இருக்கிறத ஓடி வந்த இந்த தாசியை பார்த்து அவதான் உனக்கு குழந்தை வேணும் எப்படி சொல்றீங்க? எனக்கு ஒரே ஒரு வார்த்தை, தங்களுடைய மனைவி எப்படி இருக்கின்றார் தற்பொழுது? அவ காட்டு பேய் மாதிரி இருக்கிறா. அவருடைய வயிற்றுல பார்த்தீர்களா நிறைமா அது கர்ப்பிணியாக இருக்கின்றார். ஆமா, அது காரணம் யாரு? ஆமா, இவரை நான் ஒரே ஒரு நாள் தான் பார்த்தேன். அப்படியா? ஆமா, ஆனா அந்த கர்ப்பத்துக்கு யார் காரணமா இருக்கா? நான் சொல்ற கேளுங்க. அவனை ஒரே ஒரு முறை அந்த குளக்கரை நெருங்காமலே நீங்கள் பார்த்தீர்கள். ஆமா, நாட்டுக்கு நாடு எந்நாடு பொன்னாடாக விளங்கக்கூடிய நீர்வளம், நிலவளம், கோவளம், கொடிவளம் என்று சொல்லக்கூடிய அத்தனை வளங்களும் பொருந்திருக்கக்கூடிய எங்களுடைய தாய் கிராமமாக விளங்கக்கூடிய கரிப்பாளையம் தாய் கிராமத்தை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், இந்நாள் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு மெம்பர், கவுன்சிலர்கள், நாட்டாண்மைதாரர்கள், கிராம பொதுமக்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள், இளைஞர் நற்பணி மன்றம் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய செம்பருத்தி நாடக மன்றத்தினை பாராட்டி கிராம பணம் என்று சொல்லக்கூடிய பகுதி பணமாக ரூபாய் 200 கொடுத்து கொண்டாடி இருக்கின்றார். கிராமம் ஆள் போல் தலைத்து அதுபோல் வேறொன்றி முன்கில் போல் புசித்து என்று 16 செல்வங்கள் பெற வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். கடைசியாக வர இருக்கக்கூடிய காளி வேடத்தினை பாராட்டி ரூபாய் 400 கொடுத்து கொண்டாடி இருக்கின்றார். அன்னாரது கிராமமானது அம்மனுடைய திருச்சடையானது எத்தனை போல் வளர்கின்றதோ அத்தனை போல் வளர வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். ஜெயம் ஜெயம். அன்பார்ந்த நாடகக்கலை பெருமக்களே, நீருக்கழுகு பன்னீர், பூக்கழுகு செம்பகப்பூ அப்படி சொல்லக்கூடிய ஊருக்கழுகு இந்த கரிப்பாளையம் கிராமம் அப்படி சொல்லக்கூடிய